ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்டனில் செடிகளுக்கு தேவையான இயற்கை உரம். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லது 2 கைப்பிடி அளவுக்கு சாம்பல், டிஏபி அப்படிங்கிறது கொஞ்சம், அதோடு சேர்ந்து எப்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் மாட்டுச்சாண உரம், இது எல்லாத்தையும் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுக்கறத விட மொத்தமாக என்ன பண்ணலாம், ஒரு 2 டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 2 கைப்பிடி நமக்கு செடிகள் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு என்ன பண்ணிக்கிறலாம், நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, ஒரு கப்புக்கு ஒரு வாளி தண்ணி அப்படி ஃபுல்லாக என்ன பண்ணிடணும், மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உரநீரை கொடுக்கும்போது தான் செடிகளுக்கு எல்லா இப்போ கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே அதுக்கு கிடைக்கும். இதனால் வளர்ச்சி அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும். இதை மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலுமே போதும், செடிகள் அபார வளர்ச்சி அடையுங்க. இப்படி தான் ஒவ்வொரு செடிக்குமே இப்படி ஒவ்வொரு கப்பு அல்லது ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கொடுத்தாலுமே போதும். ஏன்னா ஏற்கனவே நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், கம்போஸ்ட் மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நிறைய இதுக்கு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு ஊற்றினாலே போதும். நான் ஒவ்வொரு செடிக்குமே இந்த மாதிரி கம்போஸ்ட் டவர் ஒன்று வச்சுருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, காய்கறி வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்டெல்லாம் மண்ணுக்குள்ளே போடுறதும் ஒரு மெத்தடு. அதுவும் போக இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்களா, இந்த கம்போஸ்ட் டவர்லேயே வளருது. இதில் செம்பருத்தி செடி ஒன்று வளருது, அதில் புதினாவும் வளருது, அதோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காய் செடியும் வளருது. இப்போ இதன் மூலமாக ஒரே தொட்டியில் நிறைய செடிகளை வளர்க்க முடியும். உரத்துக்கு உரமும் ஆச்சு, செடிகள் அபார வளர்ச்சியும் ஆச்சு. இதுதாங்க நான் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தடு. முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பெஸ்ட்டு கார்டனை உருவாக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.